வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். இந்த வீடியோ எதுக்காகனா பிசி எக்ஸாமுக்காக. நம்ம ஆல்ரெடி பிசி எக்ஸாம் எழுத போறதுக்கு என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யூடியூப்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுல முழுக்க முழுக்க நம்ம என்னென்ன கொண்டு போகணும், எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். மேலும் வரப்போற எஸ்எஸ்சி ஜிடிக்கான நம்மளோட தமிழ்ல பயிற்சி சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. அகாடமியோட பவுண்டர் வந்து நமக்கு மெஸ் ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் ஏதோ கம்மி பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சார் பண்ணியிருக்கோம், நீங்க கூட சொல்லுங்க அப்படின்னாங்க. முழுக்க முழுக்க தமிழ்ல வரப்போற எஸ்எஸ்சி ஜிடிக்கார நம்ம பயிற்சி சிறப்பாக வழங்கிட்டு இருக்கோம். அது போக நம்ம மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி தகவல்கள் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும், இல்லை எக்ஸாம் ஓரியண்டா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே அதில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் நம்ம பதில் அளிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ என்ன இந்த வீடியோ அப்படின்னா பிசி எக்ஸாம் 2025 பிசி எக்ஸாம் போனஸ் மார்க். அது என்ன சார் போனஸ் மார்க் அப்படின்னா, நார்மலா போனஸ் மார்க் அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம் எழுத ஒரு நார்மலா போனஸ் அப்படிங்கிறது ஒரு கடையில வேலை பார்த்துருப்போம். வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தீபாவளி டயத்துல ஒரு போனஸ் கொடுப்பாங்க. அவங்க வாங்குற சம்பளத்தை அப்படியே பல்கா கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னா, எக்ஸாம் எழுதும் போது போனஸா 2-3 மார்க் வரப்போகுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நார்மலா தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்போ ஒரு கடிகாரம் வச்சுக்கோங்க. இந்த கடிகாரத்துல மணி 4:30 காட்டுது. 4:30 காட்டுத கடிகாரத்தோட தலைகீழ் பிம்பம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ பயங்கரமான கொஸ்டின் கேட்டாங்க போல. சில மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்க மாணவர்கள் நம்ம என்ன அப்படின்னு கீழே நீங்க யூடியூப்ல ஆன்சர் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வந்து புதுசா அட்டன் பண்ணுவாங்க. சில கேள்விகள் எல்லாம் வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நல்லா படிப்பாங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட், டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. நான் கூட காலேஜ் படிக்கும் போது போலீஸ் எக்ஸாம் எழுதினேன், ஆர்மி எக்ஸாம் எழுதினேன். வர 30 நாள்ல நான் அட்டன் பண்ணும்போது 30 நாள்ல தான் போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அன்னைக்கு காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன் டிகிரி. அப்போ சயின்ஸ் குரூப் எடுத்த ஒரு மாணவன் வந்து அந்த டிகிரி ஸ்கூல் முடிச்சுட்டு அப்பதான் போயிருப்பாரு. ஈஸியா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவாரு. அப்படி இருக்க சூழ்நிலை அவருக்கு என்ன பெரிய மைனஸா வந்து அமையும்னா, இந்த மாதிரி சில கணக்குகள் வந்து அவர் பார்த்திருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, அவர் அதை பார்த்திருக்க மாட்டாரு. அப்போ வந்து அதை எப்படி ஆன்சர் பண்ண அப்படின்னு தெரியாது. நிறைய மாணவர்கள் புதுசா நான் இப்போ எக்ஸாம் எழுத போறேன் அப்படிங்கிறவங்க நம்மகிட்ட நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சார் இருக்க 2 நாள் தான் சார் இருக்கு, ஆனா நான் எக்ஸாம் நல்லா படிச்சிருக்கேன், இன்னும் எனக்கு தேவை மெட்டீரியல் தேவை, இல்ல படிக்கணும், எனக்கு லாஸ்ட் நிமிஷம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா மாணவர்களுக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவல்களை நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கால் பண்ணுங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சுக்கிடணும், எனக்கு நிறைய விஷயம் தேவை இருக்கு சார், எஸ்எஸ்சியை பத்தி தெரியணும், பிசியை பத்தி தெரியணும், வேற எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல 4:30 காட்டுத ஒரு கடிகாரம், இதோட தலைகீழ் பின்பம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த நேரம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 4:30 அப்படிங்கிறது இந்த கடிகாரத்துல 4:05. அதாவது சின்ன முள்ளு வந்து 4க்கும் 5க்கும் நடுவில் நிற்கும், பெரிய முள்ளு வந்து 6ல் நிற்கும். இது வந்து 4:30. இதை நீங்க வந்து அப்படியே இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி நம்ம நின்னா நம்மளோட வலது கை இடது பக்கமா தெரியும், ஆப்போசிட்ல தெரியும். அதே மெத்தட்ல இதை நம்ம கண்ணாடியில பார்த்தா எந்த நேரம் தெரியுதுன்னு கேள்வி போட்டு கொஸ்டின் பேப்பர்ல படத்தை வரைஞ்சி அப்படியே தலைகளை இப்படி திருப்பி பார்த்து அப்படிலாம் பார்த்து ரொம்ப இது சிரமப்பட வேண்டாம். 11:60, 4:30 அப்படியே கழிச்சிருங்க. 11ல இருந்து 4 கழிங்க, 7:30. 7:30ங்கிறது கடிகாரத்தோட தலைகீழ் பிம்பம். இப்ப எந்த நம்பர் கொடுத்தாலும் 11:60 கழிச்சிடலாம். இந்த கணக்கு மேக்சிமம் நம்ம பிசி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியது. அப்போ ஒரு சின்ன 11:60 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா எந்த மணி கொடுத்தாலும் நம்மளால போட முடியும். இதுதான் நம்ம இந்த கடிகார கணக்கை பார்க்க வேண்டிய ஒரு போனஸ் மார்க். அடுத்த நம்ம பார்க்க போறது டைஸ்.
இது டைஸ். இதுல இது ஒரு டைஸ். இந்த டைஸோட வந்து உங்களுக்கு 2, 4, 1 இந்த 3 பாகங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு டைஸ் கொடுத்து 2ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம உட்காந்து ஒரு பேப்பர்ல டைஸ் அப்படியே மாதிரி டைஸ் வரைஞ்சு போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. நார்மலா ஒரு நம்பர் கொடுத்து அதோட கூடுதல் வந்து 7ஆ வந்து அமையணும். கூடுதல் 7 அப்படின்னா அதுதான் அதோட எதிர்பக்கம். கேட்கக்கூடியது எதிர்பக்கமா கேட்பாங்க. அப்போ 2ஓட எதிர்பக்கம் 5, 4ஓட எதிர்பக்கம் 3, 1ஓட எதிர்பக்கம் 6. அதாவது டைல்ஸுக்கு மொத்தம் 6 பக்கம் இருக்கும். 6 நம்பரு. நம்ம 7 கூடுதல் தான் அதோட எதிர்பக்கம். இப்ப என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, சார் ஒரு டைஸ் கொடுத்தா ஓகே, 2 டைஸ் கொடுத்தா என்ன சார் பண்ண? இந்த நம்பர் நம்மளா தான் ஒரு நம்பர் போடணும். ஒருவேளை என்ன சார் போட்டீங்க நம்பர் வரல, நம்மளா ஒரு நம்பர் போடுறோம். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பண்ணல, நம்மளா ஒரு நம்பர் போடுறோம். இப்போ வந்து இப்படி ஒரு 2 டைஸ் இருக்கு, பார்க்கணும் நார்மலா எந்த நம்பர் சேமா இருக்கு. இப்போ 1 இருக்கு, நம்ம 1 எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 இருக்கு அப்படின்னா இதோட இப்படி வலது பக்கமா கொண்டு போவோம். 1, 2, 4. அடுத்து இந்த 1ல இருந்து வாரோம். இந்த 1 இருக்கனால இங்க 1 விட்டுருங்க. இங்க 3, 5 பேலன்ஸ் இருக்கிறது 6. அப்போ 1ஓட எதிர்பக்கம் 6, 2ஓட எதிர்பக்கம் 3, 4ஓட எதிர்பக்கம் 5. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். 2 டைஸ் கொடுத்து இந்த 2 டைஸோட ஒரு எதிர்பக்கம் கேட்காங்க. 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பார்க்கணும், 2 டைஸ்ல எது பொதுவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 1 பொதுவா இருக்கு. நம்ம எழுதின நம்பர் தான் நான் கரெக்டா தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இருக்கு. அப்போ 1 எடுத்துக்கிடணும். எடுத்து இதோட வலது பக்கத்துல அப்படியே சுத்துவோம். 1க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 4 அப்படி எழுதிட்டு அடுத்த 1க்கு நேரா எந்த நம்பரும் போட வேண்டாம். போடாம அதாவது 1க்கு நேரா நம்ம 1 போட்ட மாதிரி கணக்கு வச்சுக்கிடுவோம். இங்கதான் இந்த நம்பர் ஒரு நம்பர் வரப்போகுது. எது அதாவது கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸ்ல வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். இருந்தாலும் அதை சமாளிச்சு மறுபடியும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். சரி, இப்ப என்னன்னா இத 1ஓட எதிர்பக்கம் அப்படிங்கிறது இந்த 1 அப்படியே நம்ம கீழே போடாம ரைட் சைடு சுத்தம். 3, 3க்கு அடுத்து 5 எழுதியாச்சு. கடைசி இந்த 1க்கு நேரா மிச்சம் இருக்க நம்பர் பார்த்தா 1, 2, 3, 4 இருக்கு, 5 இருக்கு. அப்ப 6 தான் வரும். 6 போட்டாச்சு. இதுதான் இதோட எதிர்பக்கம். 1ஓட எதிர்பக்கம் 6, 2ஓட எதிர்பக்கம் 3, 4ஓட எதிர்பக்கம் 5. சரி சார், ஒரு டைஸ் கொடுத்துட்டீங்க சொல்லிட்டீங்க, 2 டைஸ் கொடுத்துட்டீங்க சொல்லிட்டீங்க, ஒரு 4 டைஸ் கொடுத்துட்டாங்க சார். இதுதான் டைஸ் மாதிரி இருக்கா? இப்படி டைஸ் மாதிரி தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. 4 டைஸ் கொடுத்துட்டாங்க சார், நம்பர் கொடுத்துட்டாங்க, என்ன சார் பண்ண அப்படின்னாலும் எந்த நம்பர்னாலும் கொடுத்துட்டு போறான் அவங்க பாட்டுக்கு. எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஏதாவது சேமா 2 நம்பர் இருக்கா அப்படின்னு 2 டைஸ் எடுத்து எழுதிட்டாலே நமக்கு முடிஞ்சு போச்சு. எந்த எதிர்பார்க்கறாலும் அடிச்சு போயிடலாம். சரி சார், இப்ப இந்த டைஸ்ல வந்து இப்படி கொடுக்கல சார், இப்படி கொடுத்துட்டாங்க சார். சார் இப்படி கொடுத்துட்டாங்க, இப்படிதான் சார் இருக்கு.
இப்படி கொடுத்து சார் எதிர்பக்கம் கேட்டாங்க, ரெண்டோட எதிர்பக்கம் என்னன்னு இப்படி கொடுத்து கேட்டாங்க. இப்படி ஒரு டைஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்ப என்ன பண்ண? ஒண்ணும் இல்ல, இதுதான் நம்ம போனஸ் மார்க்கு சொல்லிக்கிறது. 5ஓட எதிர்பக்கம் 2, 3ஓட எதிர்பக்கம் 4, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 5க்கு எதிர்பக்கம் 2, 3க்கு எதிர்பக்கம் 4. ஒரு அத நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னு அடிக்க போனஸ் மார்க்காக நம்ம கொஸ்டின் போட்டிருக்கோம். அடுத்து சரி சார் இப்படி கொடுத்துட்டீங்க, ஓகே. இதே வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு படம் வந்துருச்சு சார். இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து உன்னோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருவேளை நான் போடும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுங்கன்னா நம்ம நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உன்னோட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப என்ன சார் பண்ண அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 4க்கு எதிர்பக்கம் 3, 6க்கு எதிர்பக்கம் 2, பேலன்ஸ் இந்த பக்கம் 1 இருக்கு, இந்த பக்கம் 1 இருக்கு. அப்ப உன்னோட எதிர்பக்கம் 5. 4க்கு எதிர்பக்கம் 3, 6க்கு எதிர்பக்கம் 2, 1க்கு எதிர்பக்கம் 5. அவ்வளவுதான் சார். நம்பர் கொடுத்தாச்சு, நீங்க போட்டீங்க. இந்த மாதிரி சிக்னல், இந்த ஸ்டாரு, தீட்டா, வேற ஏதாவது ஒரு மைனஸ், வகுத்தல், மைனஸ் இந்த மாதிரி கொடுத்தா இதே மெத்தடு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோம். அவ்வளவுதான். இதுக்கு நமக்கு பெரிய டைம் எடுத்துக்கிறது இல்லை. ஒரே ஒரு தடவை நம்ம வீடியோ இதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த கொஸ்டின் எப்ப கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த போனஸ் மார்க்ல நம்ம இதை நமக்கு சொல்லுவோம். அடுத்ததா பார்த்தா தலைகிலி 1 2 3 இதோ தலைகிலி. இப்ப என்ன சார் பண்ண? ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த இடத்துல ஆப்ஷன் என்னன்னு போட்டோம். நம்ம ஆப்ஷன் பார்த்துட்டு 1 2 3 இதோட தலைகிலி அப்படிங்கிற நம்ம மீச்சமா பார்த்துட்டோம். 6 நார்மலா தெரியும். அப்போ இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு நம்பரும் எந்த நம்பர் இருந்தாலும், இப்போ ஒரு நார்மலா 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 3க்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 2 கீழே 1 இருக்குன்னு அர்த்தம், இந்த 1 கீழே 1 இருக்கு. இப்ப தலைகிரிங்கும் போது இந்த அப்படியே தூக்கி மேல போடணும். அப்போ 1/1, 2/1/2, 1/3 இதான் இதோட தலைகிரி. இதை நார்மலாவே இதோட தலைகிரி இதான். இப்போ நம்பரா நமக்கு ஆப்ஷன்ல இப்படி கொடுத்துருக்க மாட்டான், மீச்சமா எடுக்கும். 6க்கு ஒரு ஆறா மேலே அப்படியே 6ஆல பெருக்குவோம். அப்ப இங்க வந்து 2 3, இங்க 3, இங்க 2, இங்கே 2 அப்படியே எழுதுவோம். கீழே பொதுவா 6, மேல 6 3 2 இதுதான். அப்ப இதோட தலைகீழே 6 3 2. தலைகீழ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கீழே ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம், மீச்சமா இருக்கும், அப்படியே போடுறோம். அவ்வளவுதான். 6 3 2 இதோட தலைகீழ். இது ஒரு போனஸ் மார்க். நம்ம இதுவரை பார்க்கல அப்படின்னா நம்ம புதுசா இருக்கும், பாத்துக்கலாம். அடுத்தது இது வந்து 2022 பிசி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின். மூணு தெரியும், நல்லா தெரியும், வீடியோ தெரியும் நினைக்கிறேன். 3 48 நடுவுல இருக்கு. 8 4 7 5 2 இதான் இதோட கொஸ்டின். இப்படி நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்தாச்சு அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும். என்ன அப்படின்னா, நார்மலா முதல்ல நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண போறோம். முதல்ல எக்ஸாம் சென்டர்ல பதட்டம் இல்லாம இருக்கணும். ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. நான் போலீஸ் வரும்போது, நம்ம போலீஸ் எக்ஸாம் ஆர்மி நான் அட்டன் பண்ணும் போதெல்லாம் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
பிசிக்கல் நீ விட்டுட்ட அப்படின்னா இதெல்லாம் தகுதியே இல்லாத ஆளு. நம்ம ஊர் சைடு அவங்க பிசிக்கலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனாலதான் நிறைய பேர் ஆர்மிக்கு போறாங்க. என்ன காரணம்னா பிசிக்கலுக்கு வந்து அவங்கள அவ்வளோ பிசிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும். இதே இது ஓஎம்ஆர் சீட் எனக்கு ஷேர் பண்ண தெரியல அப்படின்னா இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓஎம்ஆர் சீட்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் விட்டுறக்கூடாது. ஓஎம்ஆர் சீட் ஷேர் பண்ணும்போது அப்படியே பாதியா ஷேர் பண்ணுது, இல்ல கொஸ்டினை பார்த்து மாத்தி ஷேர் பண்ணுது, இந்த மாதிரி தவறுகள் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம விட்டுறக்கூடாது. தெரியாத கொஸ்டின் நம்ம தெரியல அப்படிங்கிறது அடுத்த கிரமம். தெரிஞ்ச கொஸ்டினை விட்டுறக்கூடாது. இப்போ ஓஎம்ஆர் சீட்டை கொஸ்டின் நம்பரை பார்க்கணும், அதே நம்பர் ஓஎம்ஆர்ல பார்க்கணும், பார்த்து தான் ஷேர் பண்ணணும். இப்போ எதுக்கு இதை சொன்ன போறேன் அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது என்ன தெரியணும் அப்படின்னா இப்ப எந்தெந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். நடுவுல நம்பர் கொடுத்துருக்கோம், நடுவுல நம்பர் கொடுக்கலாம். அப்ப இந்த 3 வச்சுதான் ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? முதல்ல யோசிக்கணும். இதை கூட்டி பார்க்கணும் வருதா அப்படின்னு. 3, 8, 11, 4, 15, 15 ஏதாவது டபுள் பண்ணியிருக்காங்களா? வழி இல்லை. அதுக்கடுத்து 3, 4, 12, 12, 8 வந்திருக்கா? 96 பாதி வரல. வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரி, அடுத்து இந்த முறையை பார்க்கணும். 8, 4 8 32, 32 3 96, 96ல பாதி பண்ணா 48. அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 4 8 32 இதை பெருக்கிருக்காங்க, திரும்ப இங்கிட்டு பெருக்கிருக்காங்க, நம்ம அதை பாதி பண்ணிக்காங்க. அதே மெத்தட இங்க ஃபாலோ பண்ணணும். 14 70, 70ல பாதி 35. அப்ப இதோட ஆன்சர் வந்து 35. இப்போ இந்த கணக்கு சார் நீங்க போட்டீங்க, நீங்களே இப்போ செஞ்சுட்டீங்க, இதை எப்படி சார் சொல்லல அப்படின்னா இதை எதுக்காக நம்ம மெயினா நம்ம போனஸ் மார்க்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா நடுவுல கேப் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கொஸ்டினை பார்த்த உடனே யோசிக்கணும். என்ன பண்ணலாம், எதுக்காக இது வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுக்காக அந்த கொஸ்டினே கொடுத்துருக்க, நம்ம யோசிக்கணும் அப்படிங்காவே இதெல்லாம் கூட்டி பார்க்கணும். முதல்ல எல்லாத்தையும் கூட்டி வருதான்னு பார்க்கணும். வரலையா? கூட்டி பார்க்கணும். வரலையா? எல்லாத்தையும் கூட்டி அதை டபுள் ஆக்கி பார்க்கணும். அப்பமும் வரலையா? 2 சைடு கூட்டிட்டு அதை அப்படியே டபுள் ஆக்கி பார்க்கணும். வரல. அப்ப ஏதாவது 2 கூட்டி மறுபடியும் கழிக்கணும் 1. இந்த மாதிரி நம்ம இதுல என்ன வருதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கொஸ்டின் போகணும். ஏன் அப்படின்னா புதுசா எழுதவங்களுக்கு இது தெரியாது, ஏதோ புதுசா இருக்கும், அதுக்காக தான். அடுத்து நம்ம பார்க்க போறது இப்படி பார்த்து புதுசா அட்டன் பண்ணவங்களுக்கு இது வந்து கஷ்டமா இருக்கும். போனஸ் மார்க் அப்படின்னு ஒரு சில மார்க் இருக்கு. இந்த ஸ்கொயர் கியூப் போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கொயர் கியூப் படிச்சுட்டு போய்க்கணும், கரண்ட் அஃபேர் பார்த்து வச்சுக்கணும். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி முக்கியமா ஜிகே பாட்டில் என்னென்ன கேட்காங்க, வைட்டமின் 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 என்னென்ன வைட்டமின் இருக்கு, நோய்கள், உணவு ஊட்டம், அந்த உணவு ஊட்டம், உடலியல், உடல்ல உள்ள பத்தி அந்த டாபிக் வந்து லைட்டா அப்படியே படிச்சு முடிச்சவங்க அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போய்க்கணும். அறிவியல் அல்லது கண்டுபிடிப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு போனஸ் மார்க்கா தரக்கூடியது. கடைசி நேரத்துல ஒரு பிரிண்ட் போட்டு இப்பவுமே நீங்க வந்து தினங்கள் என்னென்ன தினங்கள், யார் யார் என்ன ஏது இதெல்லாம் பாத்துக்கிறது வந்து நமக்கு ஒரு போனஸ் மார்க்கா போகும். எந்த வித பதட்டமும் இல்லாம எக்ஸாம் சென்டர் போங்க, அதுவே முதல் வெற்றி. அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம பதட்டப்பட்டோ இல்ல ஒரு மாதிரி சாப்பிடாம போய் தான் எக்ஸாம் எழுதணும், சாப்பிடாம போயோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு போங்க, எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா மாணவர்களும் வெற்றியடைய நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.